ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நிலைத்த வளர்ச்சியை ரொம்ப விரும்புவாங்க. காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசி தனராசிங்க. அது அப்போ அந்த இடத்துல மகிழ்ச்சி, குடும்பம், சந்தோஷம், தாம்பத்தியம், செல்வம் எல்லாமே இருக்கணும்ல. அது இருந்தால் தானே வாழ்க்கையில் சந்தோஷம். அப்படி ஒரு சிலருக்கு சில நேரங்களில் அமையாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ராசிநாதனுக்கு நட்பான கோள்களுடைய எண்களை பயன்படுத்தும் போது ரிஷபத்தினுடைய வாழ்க்கையில வளர்ச்சி தானா வருது. செல்வ வள மிகுதியை கொடுக்குங்க, தடையில்லாத காரிய வெற்றியை கொடுக்குங்க, தலைமுறைக்கும் செல்வ வளத்தை கொடுக்குங்க. 8வது எண் ரிஷபத்திற்கு தேவை பணம், செல்வம், புகழை தாண்டி நிம்மதி தாங்க. உங்களுக்கு புகழ் கிடைக்கணும்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எந்த எண்ண பயன்? ரிஷபராசிக்காரர்களுக்கு 9வது எண் கொஞ்சம் பண விரயத்தை கொடுக்குது, வாக்குவாதங்களை கொடுக்குது, பேசிய காரியங்களை சக்சஸ் பண்ண முடியல. அதனால கூட்டு எண் 9 என்பது ரிஷபத்திற்கு கொஞ்சம். ரிஷபம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அன்றாட செய்யக்கூடிய செயல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் லக்கில் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அது அதிகமாக நம்ம கவனிப்போம். அந்த வகையில் நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு லக்கியான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லக்கி நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும், லக்கி டேஸ்னு ஒன்று இருக்கும், லக்கி கலர்ஸ்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்துருக்கோம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரீஸ்னால் கண்டிப்பாக அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் தான். அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னவா இருக்கும்? ரிஷபராசிக்காரங்க அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பார்ப்பாங்க? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அவசரமாலாம் ஒன்றும் வளர்ச்சி அடையலாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக இருக்கணும்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பளம் இருக்குன்னு சொன்னால் அந்த சம்பளத்தில் கொஞ்சம் உயர்வு வந்துக்கிட்டே இருக்கணும், கீழே போயிடக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப ஹை ஜம்பாக போக வேண்டாம், லெவலாக அந்த வாழ்க்கை நிரந்தரமாக போனால் போதும், வர நேரத்தில் தானாக வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. விதை அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, மரமாக ஒரு நாள் நிச்சயமாக வருவாங்க. ஆக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நிலைத்த வளர்ச்சியை ரொம்ப விரும்புவாங்க. ஒரு பொருளை கொடுத்தா பத்திரமா பாதுகாத்து, அது கடைசி வரையும் வண்டி வாங்கினாங்களா, கடைசி வரையும் வண்டி வச்சிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்களா, வீடு வச்சிருக்காங்க, நல்ல உடை கொடுத்தாங்களா, கடைசி வரையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, கடன் இல்லாமல் வாழ்றாங்களா, கடைசி வரையும் கடன் இல்லாமல் வாழ்றாங்க, பிள்ளை ஊட்டியை செட்டில் பண்ணிட்டாங்களா, செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைத்த ஒரு கௌரவமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் ரிஷபராசி. காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசி தனராசிங்க. அது அப்போ அந்த இடத்துல மகிழ்ச்சி, குடும்பம், சந்தோஷம், தாம்பத்தியம், செல்வம் எல்லாமே இருக்கணும்ல. அது இருந்தால் தானே வாழ்க்கையில் சந்தோஷம். அப்படி ஒரு சிலருக்கு சில நேரங்களில் அமையாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். ஒருவருடைய பிறந்த தேதி உடல் எண், பிறந்த தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டினா உயிர் எண். இந்த உயிரெண்களுக்கு தகுந்த மாதிரியான விதி எண்கள்னு இருக்குது. அப்போ இந்த எண்களுக்கு தகுந்த மாதிரியான எண்கள் தான் இவர்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்குது. ஒன்றுமே இல்லையா, நம்ம ராசிநாதனுக்கு நட்பான கோள்களுடைய எண்களை பயன்படுத்தும் போது ரிஷபத்தினுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி தானாக வருது. அதிர்ஷ்டலட்சுமி என்பது இவர்களுடைய வாசல் கதவை தானாக தட்டும். ஏன்னா எண்களுக்கும் பண ஈர்ப்பிற்கும் எண்களுக்கும் மன அமைதிக்கும் சம்பந்தம் உண்டு. ரிஷபத்திற்கு தேவை பணம், செல்வம், புகழை தாண்டி நிம்மதி தாங்க. அந்த நிம்மதியை கொடுக்கறதுக்கு எண்கள் ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பணம், செல்வம்லாம் தாண்டி இந்த நிம்மதியை தேடுவாங்கன்றதை சொன்னீங்க. நிம்மதி இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. அப்படி உங்களுக்கு நிம்மதி நிலைக்கணும், நிம்மதி ரொம்ப அமைதியான ஒரு மனநிலை வேணும் அப்படின்னா அவங்க எந்த எண்ணை பயன்படுத்தணும் சார்? பொதுவாக நிம்மதி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க வெளியில எல்லாம் தேட மாட்டாங்க. தாங்க கூட இருக்கக்கூடிய பொருட்கள், தாங்கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தினால நிம்மதி அடைவாங்க. சில பொருட்கள் நமக்கு நிம்மதியை கொடுக்கும்ல. அதாவது ஒரு உடை உடுத்தும் போது அப்பா நல்ல கலர்ரா, எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உடைடா அப்படின்னு நினைப்போம். ஒரு பொருள் வாங்கிட்டா, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டா நமக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிற இந்த கம்ஃபர்ட் ஜோன் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப விரும்புவாங்க. அதை சரியாக அழகாக பராமரிக்கவும் செய்வாங்க. ஆனால் சில பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு பாருங்களேன், அது ஏதோ ஒரு தேதியில் போய் வாங்கியிருப்போம், வாங்கினதுலேருந்து உடஞ்சு போயிடும், ரிப்பேர் ஆயிரும். இஷ்டப்பட்டு வாங்கின பொருளை கஷ்டப்பட்டு அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். உடையிற சேரு 4 வாங்குறத விட உடையாத ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து ஒத்த சேர் இருந்தால் போதுமையா, கிளியிற சில 4 வாங்குறத விட நல்ல பிராண்டாக பார்த்து ஒரு சட்டை வாங்கினாலும் போதுமையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் ரிஷபராசி. அதனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட அழகாக இருக்க வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும், பார்த்தா யூனிக்காக தெரியணும்யா, பளிச்சுன்னு இருக்கணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் ரிஷபராசி. அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு பொருள் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவதற்கு மகா உன்னதமான எண் அப்படின்னு சொன்னால் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்க எண் 6வது எண். அவர்களுக்கு அதிர்ஷ்டமான பொருள்களை வாங்கக்கூடிய எண். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அதிர்ஷ்டமாக மாற வேண்டும் என்றால் 6ஆம் தேதி 6 கூட்டு எண்களை குறித்து வைத்து கொண்டு வாங்குங்க. செல்வ வளம், அந்த மன நிம்மதி தானாக வரும். ஆறுடைய கூட்டெண்கள் சொல்லக்கூடிய 6, 15, 24 இதெல்லாமே பயன்படுத்திக்கலாம், எல்லாம் பயன்படுத்தலாம். அதுக்குன்னு சந்திராஷ்டிரமம் பார்த்துக்கணும். ஒரு பொருட்கள் வாங்குறதுக்குன்னு சில நாட்கள் இருக்குது, வளர்புறை நாட்கள்னு ஒன்று இருக்குது, தன்னுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திர நாட்கள்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அந்த தேதிகளில்
அஷ்டமி நவமி இல்லாமல் கரிநாள் இல்லாமல் பார்த்து வாங்கிட்டா நல்லது தாங்க. ரிஷபனாலே வந்து அந்த பணம் சம்பாதிக்கிறத தாண்டி அந்த சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது ஒன்று இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கணும். ஒரு சில சமயத்தில் வந்து எனக்கு அந்த சேவிங்ஸை கையில் நிற்க மாட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லை சார். அப்போ சேவிங்ஸ் வந்து நிலைக்கணும், செல்வம் பெருகணும்னா அவங்க எந்த எண்ணை பயன்படுத்தணும்? நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 3 நட்சத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தானே பிறப்பாங்க. மிருகசீட நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிறப்பாங்க. அப்படி பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு தனதாரை நட்சத்திர நாட்கள் இருக்குது. நான் நட்சத்திர சீரியஸில் அதை பற்றி சொல்கிறேன். அப்படி அந்த நாட்களில் சில சேமிப்புகளை தொடங்கும் போது செல்வ வளம் சேருவதை பார்க்க முடியுது. ஆக 2 கூடிய தனாதிபதியை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்து தனஸ்தானாதிபதி யார்? புத பகவான். அவரே 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றார். புதன் யார்? கணக்குக்குரிய கிரகம். புதன் யார்? செல்வ வளத்தை உங்களுக்கு ஈர்த்து பல மடங்கு பெருக்கும். ஏன்னா புதன் நல்ல இரட்டைத்தன்மை கொண்டு நீங்கள் ஒரு படி முயற்சி பண்ணீங்கன்னா அது 2 மடங்கு வளரக்கூடியது. ஆக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் என்னன்னா 5வது எண், அந்த கூட்டு எண் 5 தேதிகள் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தும் போது செல்வ வளம் நிரந்தரமாக தங்கும், செல்வ வளம் நிரந்தரமாக இவர்களுக்கு சேரும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சின்ன காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், பொத்தி பார்த்துப்பாங்க. அவ்வளோ அழகாக பார்த்து கவனமாக வந்து அதை வச்சுப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அந்த புகழ் கிடைக்கும் போது அதுக்கான வேல்யூ வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க லைஃப்பில் அந்த செல்வம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தனித்தனியாக சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு புகழ் கிடைக்கணும்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய எந்த எண்ணை பயன்படுத்தும்? பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் புகழை எதுவாக நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பிள்ளைங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுச்சுங்க, நாங்கள் வாங்கின சொத்தை கடைசி வரையும் காப்பாற்றிட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குங்க, அதை இன்றைக்கி வரையும் இழக்காமல் இருக்குங்க, இதை தான் நினைப்பாங்க. பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அலங்கார பொருட்களை கையில் வைத்துக்கொண்டு புகழ் தேடணுங்கிற எண்ணம் ரிஷபத்திடம் கிடையாது. அமைதியான வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து அந்த புகழை பெறணும், தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரிஷபத்துக்கு உண்டு. அந்த எண்ணத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய எண் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய எண். சனி கொடுத்தா யார் தடுக்க முடியும்? ஒரு சொத்து பல தலைமுறைக்கு போகுது, உங்கள் பிள்ளைக்காக ஒரு செல்வம் சேர்க்குறீங்க, அழியாமல் அந்த பிள்ளை கையில் கொடுக்குறீங்க, உங்கள் குழந்தைக்காக ஒரு முதலீடு போடுறீங்க, கடைசி வரை உங்கள் குழந்தைக்கு பலன் தருது, கல்விக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குது, அவர் ஒரு திருமண தேதி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, தடை இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய அனுகூலம் ரிஷபத்திற்கு வேணும். அவர் தான் பாக்யாதிபதி, கோணத்திற்கும் அதிபதி அவர்தான், கேந்திரத்திற்கும் அதிபதி அவர்தான். 9, 10 கூடையவன் வர்றதுனால அவருடைய ஆதிக்க எண் 8. எல்லாரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க, தடைன்னு சொல்லுவாங்க. ரிஷபத்துக்கு சக்ஸஸ்ங்க. அது முயற்சியை கூட்டி கொடுக்குங்க, பலனை கொடுக்குங்க, அதிகரித்து கொடுக்குங்க, செல்வ வள மிகுதியை கொடுக்குங்க, தடையில்லாத காரிய வெற்றியை கொடுக்குங்க, தலைமுறைக்கும் செல்வ வளத்தை கொடுக்குங்க. 8வது எண் ரிஷபத்திற்கு அனுகூலமான, தலைமுறைக்கும் தாங்கி பிடிக்கக்கூடிய எண். அந்த தேதியில் சொத்து வாங்கினா, அந்த தேதியில் சொத்து பதிந்தா, அந்த தேதியில் குழந்தைகளுக்கு முதலீடு பண்ணுனா, அந்த தேதியில் குழந்தைகளுக்கு நகை வாங்கினா, அந்த தேதியில் குழந்தைகளை படிப்புக்கு அனுப்புனா, அந்த தேதியில் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணா, அந்த தேதியில் வரன் பார்த்தா ரிஷபத்திற்கு மங்காத செல்வம் என்றுமே நிலைத்து இருக்கும். ஏன்னா ரிஷபத்திற்கு சனி பகவான் யோகாதிபதி. ஸ்திரத்திற்கு பாதகத்தன்மையை கொடுப்பாரு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. கிடையாது. 9, 10 கூடையவனாக வந்து அவர் லக்னத்திற்கு சுபமாக இருந்தார்னா கூடுதல் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு புதனோட அமைப்பாக இருக்கக்கூடிய 5வது எண் பார்த்தோம், சுக்கிரன் அமைப்பு 6வது எண் வந்து பார்த்தோம், சனியோட அமைப்பு 8வது எண் சொல்லியிருக்கீங்க. இந்த 1, 2, 3, 4, 7, 9 இதெல்லாமே விடுபட்ட எண்களாக இருக்குது. இதை அவங்க எப்படி எடுத்துக்கிறது சார்? இருக்கிறதுல 3 நம்பரை சொல்லிட்டு பாக்கி எல்லாம் விடுபட்ட எண்கள்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கேட்பாங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 2வது எண் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய எண்ணுங்கிறது ஒரு முயற்சியை குறிக்கக்கூடிய எண். ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த 2ஆம் தேதியை பயன்படுத்திக்கலாம். 1வது எண் அப்படிங்கிறது தலைமை பண்பை குறிக்கக்கூடிய எண். ஒரு பதவி ஏற்றுக்கிறீங்க, பதவிக்காக சில விஷயங்களை முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் 1வது எண்ணை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9வது எண் கொஞ்சம் பண விரயத்தை கொடுக்குது, வாக்குவாதங்களை கொடுக்குது, பேசிய காரியங்களை சக்சஸ் பண்ண முடியல. அதனால கூட்டு எண் 9 என்பது ரிஷபத்திற்கு கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய எண். ராகு கேது பகவானுடைய எண் என்பது சுக்கிரனுக்கு ஒரு நல்ல நட்பாக தான் ராகு கேதுகள் செயல்படுவாங்க, நிழல் கிரகங்கள்னு சொல்றாங்க. ஆக ராகு பகவான் என்பவர் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர், பண விருத்தியை கொடுக்கக்கூடியவர், லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவர், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் ராகு பகவான் நல்ல அம்சங்களில் இருந்தால் ரிஷபராசிக்காரர்கள் 4வது எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பான்மையாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அங்கே போய் செட்டில் ஆகிறவங்க, பாஸ்போர்ட்டுக்கு புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க, விஷா புதுசாக எடுக்கிறவங்க, அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்குறவங்க, அங்கேயே குடியுரிமை பெறணும்னு நினைக்கிறவங்க, ரிஷபராசிக்காரங்க 4வது எண் கூட்டு எண்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 4னா நம்ம 4ஆம் தேதியை சொல்கிறோம், 22ஆம் தேதியை சொல்கிறோம், 13ஆம் தேதியை சொல்கிறோம், இதெல்லாம் அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இல்லாமல் தாராபலன் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் சுபமாக இருந்தால் நிச்சயம் வெற்றி தான். கேது பகவானுடைய ஆதிக்க எண் ஞானத்தை கொடுக்கக்கூடிய எண். சுக்கிரனும் கேதும் கொஞ்சம் சேர்ந்தா திருமண விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வருது, திருமண தாம்பத்திய விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் ஒரு நோய்க்கு தீர்வு பார்க்குறீங்க, ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிம்மதியை தேடி போறீங்க, திருமண தேதி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா கொஞ்சம் 7ஆம் தேதியை ரிஷபராசிக்காரர்கள் தவிர்த்துட்டு
9ஆம் தேதியையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதியை நடுநிலையாக பயன்படுத்தி கொண்டு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய 6வது எண்ண அனுகூலமாக வச்சுக்கிட்டு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தினுடைய 5வது எண்ண தொழில் விஷயங்களுக்கும் முயற்சி விஷயங்களுக்கும் புகழ் விஷயங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டு நிலைத்த சொத்துக்கள் வாங்குவதற்கு 8வது எண்ணை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எட்டாத உயரத்தை நிச்சயமாக தொடுவீங்க, தொடணும், தொட்டு வாழ்வீங்க. ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அனுகூலமான எண்ணில் 6, 8, 5 முதன்மையான எண்கள். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். ஒவ்வொரு எண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட், அதாவது இந்த எண் இந்த அதிர்ஷ்டத்தை தரும், இந்த எண்ணில் வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 5, 6, 8 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாகவும் மீதி இருக்கக்கூடிய எண்களை எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுன்றது ரொம்ப தெளிவாக பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட புது புது தகவல்களோட நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.